ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் கலை பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். என்னென்னா உளுந்த வடை எப்படி போடணுங்கிறது. கடையில் வாங்குகிற உளுந்த வடை மட்டும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தால் கூட கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் போட்டால் அப்படி இருக்கிறது இல்லை. அதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் சேர்க்குறாங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. முழு உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 hours ஊறிச்சின்னா நல்லாயிருக்கும். 3 hours ஊற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக தெளித்து அரைக்கணும். ஏன்னா அது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வடைக்கு ஒழுங்காக வராது. அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலும் வடை ஹார்ட் ஆயிரும், சாஃப்டாக இருக்காது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அந்த கையில் எடுத்து அமுக்கி பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற பதத்துக்கு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்ருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறேன் பாருங்கள். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். இப்போ பாருங்கள், அரைச்சிட்ருக்கேன். அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு ஸ்பாஞ்ச் பதத்துக்கு அதை எடுத்துக்கணும். நம்ம அதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கவே நல்லா தெரியும். தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு ஸ்பாஞ்ச் பதத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதில் அரிசி மாவு நான் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட்டு சொன்னேன்ல, அது வேறு ஒன்றும் இல்லை. அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை தனியாக வச்சுட்டு அதில் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு காயப்பொடி, இது கூட இஞ்சியும் சேர்த்துக்கணும். இதை நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படி வச்சுருங்க. நம்ம வானிலையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த மாவை வடை பதத்துக்கு எடுத்து உள்ளே போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். இப்போ எண்ணெய் சூடாயிட்டா பார்க்கலாம். கையை மேலே வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சூடு வந்தோடனே நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் கையை முக்கி என்ன செய்யுங்க, கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் ஹோல் போட்டு எண்ணெயில் விட்டு எடுத்துக்கலாம். கையில் எடுக்க தெரியலன்னா ஒரு சின்ன வாழை இலையில் எண்ணெய் தடவி கூட போட்டு எடுப்பாங்க. உங்களுக்கு எது வசதியோ அதை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானனால வடை போட்டு எடுக்க போகிறோம். நான் வடை போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். கட்டி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு அதில் தெரிஞ்சிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வடை. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.